டூடு டிவி. கபீரோட அப்பா அம்மா எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க. அப்ப கபீருக்கு சரியான ஐடியா வருது. ஃப்ரெண்ட்ஸ் கூட லைட் அவுட் பண்ணா என்னன்னு நினைக்கிறான். அப்ப அவங்களுக்கு கால் பண்றான். ஹலோ, இன்னைக்கு நைட் அவுட் பிளான் இருக்கு. நீ சரியா 8 மணிக்கு வந்துரு. அப்புறம் வரும்போது ஏதாவது ஒரு மூவி சீடியும் எடுத்துட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் உட்காந்து பார்க்கலாம். அப்புறம் சோமையும் கூப்பிடு. சரி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ராத்திரி ஆயிருக்கும். அவங்க 2 பேரும் கபீர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க போன உடனே 3 பேரும் ஹால்ல உட்காந்துட்டு ஒரு மூவி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அட நண்பா, என்ன ஹாரர் மூவி இது? கேவலமா இருக்கு. நைட் அவுட்டோட மூடையே ஸ்பாயில் பண்ணிருச்சு. ஓஹோ, உனக்கு ஹாரர் ஃபீல் வேணுமா? அப்போ ஒன்று பண்ணலாம். சாக்கோட பழைய வீடு இருக்குல்ல, அங்க போலாம். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு தெரியும்ல, இது வரைக்கும் உள்ள போன யாரும் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல, நீ வா. நீ என்ன பயந்தாங்கோலியா? அங்க ஒண்ணுமே இல்லை. நான் போயிட்டு திரும்ப வந்து காமிக்கிறேன். சரி, வா போலாம். நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. வா, நானும் உன் கூட வரேன். நான் உன் கூட வந்து நான் பயந்தாங்கோலி இல்லைன்னு காமிக்கிறேன். 3 பேரும் சேர்ந்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு போறாங்க. 3 பேரும் அந்த வீட்டோட கேட் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்கனால முடியல. சரின்னு அங்கிருந்து போலான்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. சடனா அந்த டோர் ஓபன் ஆயிடுது. அந்த சத்தம் கேட்டு இவங்க 3 பேரும் திரும்பி பார்த்து அங்கவே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சோம் அவன் முன்னாடி நின்னு இருக்கிற கபீரை ரொம்ப ஜோரா வீட்டுள்ள தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவ பின்னாடியே சிரிச்சுட்டே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. சோம், நீ பண்ணது சரியில்லை. எப்படி நீ என்னை ஏமாத்தலாம்? சும்மா இல்லாம மறுபடியும் கபீரை தள்ளி ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் சும்மா தான் விளையாண்டேன். சரி, அதை விடு. இந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு. நான் லைட் ஆன் பண்றேன். நீ எப்படியும் என்னோட உண்மையான ஃப்ரெண்டு தான். சரி, ஒன்னு சொல்லு. ஒருவேளை நான் மனுஷனா இல்லாம இருந்தேன், பண்ணியா இருந்திருந்தா நீயும் பண்ணியா மாறிடுவியா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக? நான் பண்ணியெல்லாம் ஒன்றும் மாற மாட்டேன். ஆனா மனுஷனா இருந்தே உன்னை பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டுருவேன். கொஞ்ச நேரத்திலே அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. என்ன நண்பா, காத்தடிச்சதுனால கதவை சாத்தி இருக்கும். வா, உள்ள போய் பார்க்கலாம். 3 பேரும் ஒரு டைரக்ஷன்ல வீட பார்க்க போறாங்க. அப்ப கபீர் ரொம்பவே பயந்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போறான். அந்த ரூம்ல அழகான ஒரு மிரர் இருக்கும். இந்த வீடு ரொம்ப பழமையான ஒரு வீடா இருக்கு. இப்பவும் இதுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளோ கிளீனா இருக்கு. அதே டைம்க்கு டேபிள் மேல இருந்த கிளாஸ் கீழே விழுந்துடுது. அப்ப கபீர் அந்த கிளாஸை எடுக்கலான்னு கீழே குனிறான். ஆனா அந்த மிரர்ல அவனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. கபீர் மேல எழுந்த உடனே அந்த மிரர்ல இருக்க ரிஃப்ளெக்ஷன் பார்த்து ரொம்ப பயந்துடுறான். அப்ப அவன் அங்கிருந்து வேகமா ஓடுறான். ஓடுங்க, ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. என்னாச்சு? ஏய், நீ ஏன் கத்திட்டு இருக்க? கபீர் வேகமா ஓடி வந்து அங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க 2 பேருக்கும் சொல்றான். அங்க ரொம்ப விசித்திரமா ரொம்ப குரோரமா ஒரு உருவம் இருந்தது. ரொம்ப நல்ல ஜோக்கு தான். ஆனா நாங்க 2 பேரும் பயப்படல. சரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க பேயெல்லாம் எதுவும் இல்லைன்னு. பாரு, இங்க இருந்து நம்ம உயிரோட தான் போக போறோம். 3 பேரும் அப்புறம் அங்கிருந்து கபீர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நண்பா, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா? ஆமா, எனக்கும் தான் பசிக்குது. வா, நான் ஆர்டர் பண்றேன். நம்ம 3 பேருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணு. நீ கண்ணாடியில பார்த்த அந்த பேய் இங்க வந்துட போகுது. அதுக்கெல்லாம் சாப்பாடு இல்ல. கையே தட்டிட்டே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெல் ரிங் ஆகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்துருச்சு. நாம ஏன் அந்த டெலிவரி பண்றவங்க கிட்ட கொஞ்சம் விளையாடக்கூடாது?
அப்படின்னா நம்ம பேயா மாறி அவனை பயன்படுத்தலாம், என்ன சொல்றீங்க? சரி, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 3 பேரும் பிளான் பண்ண மாதிரியே அந்த டெலிவரி பாய பயம் பொறுத்தணும். வீட்ல இருக்கிற எல்லா லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப மறுபடியும் பெல் ரிங் ஆகுது. அப்ப அந்த கபீர் வேகமா ஓடி போய் அவன் கையால ஜோரா கதவை திறக்கிறான். இந்த கதவு எப்படி தன்னாலேயே திறந்தது? இந்த வீடு ஏன் இவ்ளோ இருட்டா இருக்கு? உள்ள யாராவது இருக்கீங்களா? உங்க ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். குரல் கொடுத்துட்டே டெலிவரி பாய் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். ஆனா வீடு ரொம்பவே இருட்டா இருந்தது. அங்க யாருமே இல்ல. அப்ப அவன் பின்னாடில இருந்து Black கலர்ல ஒரு ஷேடோ ஃபாஸ்டா போகுது. யார் அங்க இருக்கிறது? யார் அது? என் முன்னாடி வாங்க. இப்ப பயங்கரமான குரல்ல சொல்லுது, நீ எங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா சார், இந்தாங்க எடுத்துக்கோங்க. வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம். நாங்க உன்னை சாப்பிடுறோம். எங்கிட்ட வா. அது கேட்ட உடனே டெலிவரி பாய்க்கு பதட்டமாயிட்டு கையில இருக்கிற சாப்பாட்டை கீழே போட்டுட்டு வெளியே ஓடி போயிடுறான். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டெலிவரி பாய் போன உடனே சோம் அந்த கதவை சாத்திடுறான். பாத்தியா, நைட் அவுட்டோட என்ஜாய்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் ஃப்ரீயா சாப்பாடும் கிடைச்சிருச்சு. சரி, 2 பேரும் உட்காருங்க, நான் போய் பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை பிளேட்ல போடலான்னுட்டு கிச்சனுக்குள்ள போறான். அந்த சாப்பாடை பிளேட்ல போட்டு அந்த சாப்பாடை கொஞ்சம் டேஸ்ட் பண்றான். அதுக்குள்ள மறுபடியும் பெல் ரிங் ஆகுது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அபி, சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. போய் டோர் ஓபன் பண்ண உடனே பார்த்தா எதிரில டெலிவரி பாய் நிக்கிறான். சார், உங்களோட ஆர்டர். இல்ல, எங்களுக்கு எங்களோட ஆர்டர் கிடைச்சிருச்சு, இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. இல்ல சார், இங்க பாருங்க உங்களோட பில். கபீர் காசு கொடுத்துட்டு பார்சலை வாங்கிடுறான். அதுக்கப்புறம் உள்ள போறான். அப்ப சோம் அவன்கிட்ட வரான். என்னாச்சு? இதை யாரு வாங்கினது? நம்மளோட சாப்பாடு தான் ஏற்கனவே வந்துடுச்சே. ஆமா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வா, போய் அபி கிட்ட கேட்கலாம். அப்ப 2 பேரும் சேர்ந்து கிச்சன் உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அபி செத்து கீழே கிடக்குறான். அப்புறம் அவன் வாயிலிருந்து நொர வந்துட்டு இருந்தது. அபி, என்னாச்சு? எழுந்துரு. இந்த சாப்பாடு இப்பதானே எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்குள்ள இப்படி கெட்டு போச்சு. இதுல என்ன பூச்செல்லாம் விழுந்திருக்கு? ஏதோ விசித்திரமா இருக்கு. இங்க இருந்து நம்ம ஓடிடலாம், இல்லைன்னா நாமளும் செத்து போயிருவோம். அத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடுறாங்க. அப்ப அவங்க ஆப்போசிட்ல அபி நடந்துட்டு வந்துட்டு இருக்கான். அபி, நீ உயிரோட தான் இருக்கியா? ஆமா, எனக்கு என்ன ஆச்சு? சோமு, இங்க இருந்து ஓடு, இது அபி இல்ல. கபீர் சோமோட கை பிடிச்சிட்டு இழுக்கிறான். அப்ப அபி கூட சோமோட கை பிடிச்சிட்டு இழுக்கிறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அபியோட கை பேயோட கையா மாறிடுது. அத பார்த்து 2 பேரும் பயந்துட்டு அந்த கைய அங்க இருந்து பிடுங்கி ரொம்ப வேகமா ஓட தொடங்குறாங்க. அவங்களால அந்த டோரை திறக்க முடியல. அப்ப ஏதோ ஒரு பயங்கரமா சத்தம் வருது. நீங்க 2 பேரும் எங்கேயும் ஓடி போக முடியாது, நீங்களும் சாக போறீங்க. யார் நீ? எதுக்கு எங்களை கொல்ல நினைக்கிற? அவங்க 2 பேரும் காத்துல பறந்து ரூமுக்குள்ளவே சுத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் கீழே விழுந்து 2 பேருக்கும் ரொம்பவே அடிபடுது. நீங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க, என் வீட்ல இருந்து. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சோம், அந்த வீட்ல பேய் இருக்கு பாரு. இப்ப இந்த பேய் நம்மள கொன்னுடும். உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நீங்க அனுமதி இல்லாம என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. எங்களை மன்னிச்சிடு, எங்களை போக விடு. நாங்க மறுபடியும் அங்க போக மாட்டோம், சத்தியமா சொல்றேன். சோமோட கால் பிடிச்சு ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போய் அவனையும் சாவடிச்சிடுறான்.
அவன் மேல கை வச்சு இன்னொரு ரூம்குள்ள இழுத்துட்டு போய் அவனையும் பயங்கரமா சாகடிச்சிடுறான். இப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சா? பேய்க்குடியே விளையாடுறீங்களா? அது சாவ கூப்பிடுற மாதிரி. ரொம்ப பயங்கரமா சிரிச்சிட்டு அந்த நைட் அவுட்ட லாஸ்ட் நைட் ஆக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போற ஒரு வழியில ரயில்வே கிராசிங் இருக்கு. அந்த ரயில்வே கிராசிங்ல மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. அங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறத மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா ஏன் அவர் அப்படி கத்திட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒண்ணு வானத்துல இருந்து கீழே விழுது. அங்க அந்த கார்ல டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருந்தவரு காணாம போயிட்டாரு. மக்கள் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இது தொடர்ந்து நடக்குது. உண்மை என்னன்னா இது 7வது தடவை நடக்குது. இதே இடத்துல இதே மாதிரி. கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் இந்த விஷயத்தை பார்த்திருக்காங்க. ஓ, எனக்கு எதுவுமே புரியல. பேய் தான் இதெல்லாம் பண்ணுதா இல்ல வேற ஏதாவதா? அண்ணா, இது நினைச்சு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அடுத்து யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம். அது நம்ம குடும்பத்துல இருக்கவங்களா கூட இருக்கலாம். நான் கார் ஓடுறதே நிறுத்திட்டேன். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் காரையே தொட மாட்டேன். ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாராநார்மல் எக்ஸ்பர்ட்டால மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஏய், நாம யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். இது ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் கார் ஓட்டுறவங்களோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டது. அவங்க 2 பேரும் ஊர் தலைவர்கிட்ட போறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஊர் தலைவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா யாரோ ஒருத்தங்க அவரை இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் அவரோட சொந்த கார்லயே. அவர் பஸ்ல போகவே மாட்டாரு. ஊர் தலைவரே, அவரை யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவர் எப்படியும் ரயில்வே கிராசிங் வழியா தான் போயிருப்பாரு. அதனால அவர் செத்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்னால எதுவுமே செய்ய முடியல. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உன்னால மட்டும்தான் இதெல்லாம் முடியும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த ஊர்ல 13 வருஷமா ஊர் தலைவரா இருக்கேன். இந்த ஊரோட நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு தெரியும். நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். உனக்கு என்ன பைத்தியமா? பாருங்க, ஊருக்கு நல்லதுனா யாரோ ஒருத்தங்க போய் தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த ரிஸ்கை எடுக்க மாட்டாங்க. ஆமா, அதனால நீ பலிகாட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படின்னா நீங்க போங்களேன். 2 பேரும் போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. ஏதாவது ஆச்சுன்னா இங்க வந்துருங்க. சரி ஊர் தலைவரே, நாளைக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறோம். கேளுங்க, நாளைக்கு காலையில இங்கிருந்து போகும்போது உங்க கூட தாயத்தை வச்சுக்கோங்க. வீரும் ஹன்சலும் காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவங்க ரயில்வே கிராசிங் பக்கம் போகும்போது வீர் ஹன்சலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு தைரியமா முன்னாடி போறாங்க. அந்த ரயில்வே கிராசிங் பக்கம் போன உடனே கார் திடீர்னு நின்னுடுது. வீர் ஏதோ உணர்றாரு. அவருக்கு பின்னாடி சீட்ல இருந்து ஏதோ ஒரு கை அவர் மேல ஊர்ந்து வந்து அவரை பிடிக்குது. அந்த கை அப்படியே அவரை பின்னாடி நோக்கி இழுத்து அவரை சீட்லயே ஒட்ட வச்சிருது. அவர் அப்படியே சைட் சீட்டை பார்க்கறாரு. ஹன்சூல் அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு. அவரை எழுப்புறதுக்காக கையை நீட்ட முயற்சி பண்றாரு. ஆனா யாரோ ஒருத்தங்க அவரோட கையை பிடிச்சிருந்தாங்க. அதனால வீரால எதுவும் பண்ண முடியல. அப்புறம் சத்தமா கத்துறாரு, உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, ஹன்சூல் எழுந்துரு, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. நிறைய கைகள் அவர் உடம்பு முழுவதும் பரவி இருந்தது. அவரு ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அப்புறம் ஒரு லைட் அங்க வரத பாக்குறாரு.
அவர் அதை பார்த்த உடனே நிறைய கைகள் லைட்ல இருந்து அவரை நோக்கி வருது. அவருக்கு அப்படியே கண்ணு சுருகி தலையெல்லாம் சுத்துது. அப்புறம் யாரோ ஒருத்தங்க அவரை மேல் நோக்கி இழுக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்சுல் உடனடியா எழுந்துட்டாரு. வீர் அங்க இல்லாததுனால அவரு ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அங்க அவர் காரோட மேற்கூரையில ஒரு ஓட்டை இருக்கிறத பாக்குறாரு. நான் இப்ப என்ன பண்றது வீர், நீ இல்லாம நான் என்னோட வாழ்க்கையில என்ன பண்றது? அப்புறம் அவரு சத்தமா அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தனக்கு தானே பேசிக்கிறாரு. உன்னோட இறப்பை நான் வீணடிக்க மாட்டேன்னா நீங்க ஆரம்பிச்சு வச்ச இந்த வேலையை நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுவேண்ணா. அவரோட காரை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்கிறாரு. யாரோ ஒரு சிலர் காரை தள்ளி அந்த ரயில்வே கிராசிங் கடக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. அப்புறம் அவரு டிரைவிங் சீட்ல உட்காந்துக்கிட்டு நகரத்தை நோக்கி அதே கார்ல போறாரு. வீர் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. அப்புறம் உடனே ஷாக் ஆகுறாரு. அவர் ஒரு தனியான அறையில இருக்கிறது அவருக்கு தெரியுது. அந்த ரூமை அவர் பார்க்குறாரு. அது பார்க்கறதுக்கு லைப்ரரி மாதிரி இருக்கு. அங்க ரொம்பவே அதிகமான புத்தகங்கள் இருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறத நினைச்சு அவர் ஷாக் ஆகுறாரு. அவரோட முகத்தையே தொட்டு பார்த்துக்கிறாரு. நான் என்ன உயிரோடையா இருக்கேன்? நான் என்ன சாகலையா? நான் ஒருவேளை ஆன்மா ஆயிட்டேனா? நான் எங்க இருக்கேன்? யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? அவரு சுத்தியும் முத்தியும் பார்க்கறாரு. ஆனா அவரை சுத்தி புக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அவருக்கு ஒரு சத்தம் கேக்குது. அவரு திரும்பி பார்த்த உடனே நிறைய புக்ஸ் அவரை நோக்கி வருது. அவரு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அவரு பின்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பின்னாடி இருக்கிற சுவர்ல மோதுறாரு. அங்க உட்கார்ந்துக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் என்னை கொன்னுடாதீங்க, நான் எதுவும் பண்ணல. அப்புறம் அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு அதீத வெளிச்சம் வருது. அப்புறம் அந்த லைட்ல இருந்து புருஷோத்தமன் வராரு. வீர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆனவர். புருஷோத்தமன் நீங்களா? நீங்க எப்படி இவ்வளோ வீக்கா நீங்க? ஆமா நான் தான். அந்த அன்சோல் பேரமோனல் எக்ஸ்பர்ட்டோட அந்த ஊருக்குள்ள நுழையிறாரு. அந்த இடத்துல கார் வந்த உடனே மக்கள் எல்லாம் கூடி நின்று பார்க்குறாங்க. அதே நிகழ்வு நடந்த இடத்துல தான் இருக்காங்க. ரயில்வே கிராசிங்க்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே அன்சோலோட கார் நின்றுடுது. மக்கள் அங்க நின்றுக்கிட்டு அவரை பார்க்குறாங்க. ஒரு பாதிரியார் காரை விட்டு வெளியே வராரு. அன்சோல் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த இடத்துல 7 ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு இடத்தையும் காமிக்கிறாரு. அப்புறம் வீருக்கு என்ன ஆனது அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட சொல்றாரு. அப்புறம் அவரு அந்த பேரமானல் எக்ஸ்பர்ட்டோட சேர்ந்து ஊர் தலைவர் வீட்டுக்கு போறாங்க. நீங்க இந்த ஊருக்கு வந்து உதவி பண்றதுக்கு நாங்க ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம். அன்சுல் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஒரு கண்ணாடி கண்டெய்னரும் கருப்பு தார்பாலின் கவரும் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் எனக்கு ஒரு தைரியமான பையன் வேணும். அவரு அந்த இடத்துக்கு என்ன கார் ஓட்டிட்டு கூட்டிட்டு போகணும். நான் வரேன் சார். நீ இவர் கூட போனா உனக்கும் வீர் மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஆமா, நான் இவங்க மரணத்துல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். அப்படி கண்டுபிடிச்சா நம்ம ஊர்ல இருந்து இனிமேல் யாரும் சாக்க மாட்டாங்க. வீருக்கு என்ன நடந்ததோ இனிமேல் அது யாருக்கும் நடக்கக்கூடாது. நல்லது, எனக்கு இதுதான் வேணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். தேங்க்யூ. எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரும் ரயில்வே கிராசிங் கிட்ட போறாங்க. எக்ஸ்போர்ட் அன்சோல் கிட்ட எல்லா பிளானும் சொல்றாரு, என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு தான் இப்படி ஆச்சு, நீங்க அதுல இருந்து எதுவும் கத்துக்கலையாம். அண்ணா உங்களையும் சேர்த்து எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நாம இங்க இருந்து எப்படி வெளியில போறது? நம்ம போயே ஆகணும். நம்ம சிறை வைக்கப்பட்டிருக்கோம், இங்க இருந்து எப்படி வெளியில போக முடியும்? அப்போ திடீர்னு அங்க ஒரு கருப்பு புகை சூழ்ந்திருக்கு. வீரும் புருஷோத்தமனும் ஒருத்தரோட கையை இன்னொருத்தர் கை கோர்த்து நிக்கிறாங்க. அந்த புகை மாறுது. அவங்க வேலைய அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட கம்மி நேரம் இருக்கு. கடைசியா நாங்க விடுதலாக போறோம். இன்னும் நீங்க விடுதலை பத்தி யோசிக்கிறீங்களா? யாரு உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? அரே ஹா,
இவனை நானு கொல்ல போறேன். ஆமா, இவன் தான் உங்களோட புது இறை. பார்த்துட்டு இருந்தா யாரோ கார்ல நம்ம வழியில பாஸ் ஆகுற மாதிரி தெரியுது. வா போய் அவங்களையும் சாகடிக்கலாம். இன்னைக்கோ நாளைக்கோ எனக்கு ரெண்டு மனுஷங்களோட சக்தி கிடைக்க போகுது. நான் இன்னும் பலசாலியாகி வேட்டையாட போறேன். திடீர்னு அந்த ரூம்ல இருக்கிற எல்லா புக்கும் காத்துல பறந்து வீர் கிட்ட வருது. அப்புறம் அதோட ஒட்டுமொத்த சக்தியும் வரைஞ்சு வீரை தாக்குது. அப்புறம் திடீர்னு அங்க இருக்கிற காத்தெல்லாம் ஒரு பெரிய தார்பாய்க்குள்ள மூடப்படுது. அந்த மக்கள் எல்லாம் ரயில்வே கிராசிங் கிட்ட வராங்க. பேரநார்மல் எக்ஸ்போர்ட் அவரோட மேஜிக்கல் பவரால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தார்பாலின் எடுத்த உடனே ஊர் மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க. அன்சுலும் மற்ற கிராம மக்களும் வீர் அப்புறம் மற்றவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த பேய் அந்த இடத்தையே ரொம்ப மோசமாக்குது. அங்க இருக்கிறவங்களை எடுத்து காத்துல பறக்க வைக்குது. தூசு கூட சேர்ந்து அவங்களும் காத்துல பறக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த பேய் தொல்லை தருது. அவங்கெல்லாம் பறக்கிறத பார்த்து அந்த பேய் ரொம்பவே சத்தமா சிரிக்குது. இந்த மனுஷங்களோ இந்த உலகமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் ஒரு வாட்டி வெளியே வந்த பிறகு என்னால அந்த புத்தகத்துக்குள்ள போக முடியல. நீ பேய் இல்ல, அப்புறம் நீ யாரு? ஓ, நீயும் இந்த உலகத்துல இருக்கியா? நான் நினைச்சேன் புத்தகத்துல மட்டும்தான் உன்னால என்ன சாகடிக்க முடியும்னு. எக்ஸ்பர்ட் அந்த பேய் பக்கத்துல போறாரு. அவர் அந்த பேயை நோக்கியே போறாரு. அப்புறம் அந்த பேய் அமைதியாகுது. காத்துல பறந்துட்டு இருந்தவங்கலாம் கீழே வந்துடுறாங்க. தூரமாயிரு, கிட்ட வராத. அப்ப சொல்லு, நீ யாரு? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டியா? இல்ல, நீ என்ன எதுவும் பண்ண முடியாது. பேரநார்மல் எக்ஸ்போர்ட் அந்த பேயோட 2 கையையும் அவரோட கையால பிடிச்சு அந்த ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள தூக்கி போடுறாரு. வீர், புருஷோத்தமன் அப்புறம் மீதி இருக்கிற 6 பேரும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதை சிறை வச்சதையும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் அவ என்ன சொன்னான்? அவ எங்களோட எல்லா சக்தியும் எடுத்துக்கிட்டு அவ எங்களை பலவீனப்படுத்திட்டான். நீங்க எல்லாரும் உயிரோடு இருக்கீங்களே, அதுவே போதும். உங்களில் யாருக்காவது அந்த பேயை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமா, விடுவிக்கிறதுக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அவ வைகுந்த் ராய் ஆரர் நாவல்ல இருக்கிற ஒரு பேய். அது எப்படி சாத்தியமாகும்? இருங்க, நான் அவகிட்டயே கேட்கிறேன். அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் அந்த பாட்டிலோட மூடியை திறந்து விட்ட உடனே அந்த பேய் வெளியே வந்துருது. நீ நிஜமாவே அந்த புக்ல இருந்துதான் வெளியில வந்தியா? நீங்க அதுல இருந்து வெளியில வந்த? நான் அதை சொல்லலை. உனக்கு ஒன்று தெரியுமா? வைகுந்த் ராய் ஒரு ஃபேமஸான ரைட்டர். அவரோட கதைகள்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா இருக்கும். அந்த கதையோட கேரக்டருக்கு முழு சக்தி வேணும்னா மக்கள் கிட்ட இருந்து நியாயமா எடுத்துக்கும். ஆனா எனக்கு ஒன்று மட்டும் தெரியல, இந்த மாதிரி கதையில இருக்கிறவங்களாம் எப்படி சாந்தி அடைவாங்க? அவ அந்த கதையால முக்தி அடையல, அதனால கதையை மாத்த சொன்னுச்சு. அவரு முடியாதுன்னு சொன்ன உடனே அவரையே கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் மனுஷங்கிட்ட இருந்து சக்தியை எடுத்துக்கிட்டு அவங்களோட சக்தியை வச்சு இது பெரிய பலசாலி ஆயிடுச்சு. எங்களை வச்சு அது ரொம்ப பலசாலி ஆயிடுச்சு. அவளை நான் எடுத்துட்டு போறேன். இனிமேல் நீங்களா ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். அப்புறம் ஊர் தலைவரை சந்திச்சுட்டு அந்த கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கிட்டு அனுஷ் கூட கார்ல போய் அந்த புத்தகத்தோட ஒரிஜினல் காப்பியை எடுத்து மந்திரங்களை சொல்லி வேள்வியில போட்டு ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறாரு. அந்த ஆன்மாவும் நாவல் சொல்லியே போயிடுது. பேரநார்மல் எக்ஸ்பர்ட் அந்த நாவலை தீ வச்சிடுறாரு. அப்புறம் ஆன்மா கூட சேர்ந்து எல்லாமே முடிஞ்சிருது. ராகுல் மற்றும் பிரீத்தி ரொம்ப வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நைட்டு இருட்டு அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய நடக்கிற வேகமும் அதிகமாச்சு. ராகுல் அண்ணா, நம்ம இந்த வழியா வந்திருக்க கூடாது. அந்த சூனியக்காரியோட வீடு இங்க தானே எங்கேயோ இருக்கு. சரியா தான் சொல்ற பிரீத்தி. ஆனா நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வழியில அந்த பேயோட வீடு வந்துச்சு. அவங்க அது பக்கத்துல போனது வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது.
தெருவிளக்கும் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க முன்னாடி வந்துச்சு மிக நீளமாயிருந்த அந்த பேய். பிரீத்தி ராகுல் கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேய் அவளுடைய தலைமுடியை பிடிச்சி மேலே இழுக்க ஆரம்பிச்சது. அது வானத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த பேயோட உருவத்துக்கு பக்கத்துல பிரீத்தியோட உடம்பு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு இவளை நான் எடுத்துக்கிட்டேன். அவளோட ரத்தத்தை குடிச்சு என்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பிரீத்தியோட கழுத்துல அதோட நகத்தை வச்சு கீறுச்சு. பிரீத்தியோட கழுத்துல அடிபட்டுச்சு. அவளுடைய ரத்தம் அந்த பேயோட நெகத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பேய் நெகத்துல இருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுடு. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், விட்டுடு. என் தங்கச்சி இறக்கி விடு. அந்த பேய் எந்த பதிலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அது சிரிச்சுக்கிட்டே அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராகுல் கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி அவ, தயவு செஞ்சு அவளை விட்டுடு ப்ளீஸ். உள்ளிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. ராகுல் கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டான். இந்த கதை மங்கள்பூர் அப்படிங்கிற கிராமத்துல நடந்தது. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பேயோட பயத்துல தான் இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த பேய் ஒரு மனுஷனை தூக்கிட்டு போறது. யாராவது அந்த பேயோட வீட்டு பக்கத்துல போனா அந்த பேய் அவங்கள பிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது கடுமையான இருட்டுல யாராவது ஒரு ஆளை அது தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிடும். அந்த பேய் அது வீட்டுக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடும். ஆனா அந்த வீட்டோட கதவை யாராலையும் இது வரைக்கும் திறக்க முடியல. ஆனா ராகுல் இந்த தடவை முடிவு பண்ணியிருந்தான், எப்படியாவது அவனுடைய தங்கச்சிய அங்கிருந்து கூட்டிட்டு வருவேன்னு. யார் வராங்களோ இல்லையோ, என்னோட தங்கச்சியை நான் போய் காப்பாற்றுவேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அந்த மோகினி பேய் இருக்கிற வீட்டுக்கு போவேன். அந்த மோகினி பேயை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம். ராகுல் அதே மாதிரி தான் செஞ்சான். அன்னைக்கு நைட்டு ராகுல் அந்த பேய் வீட்டுக்கிட்ட போனதும் அப்போ அவன் அங்க பார்த்தா ஒரு சின்ன ஜன்னல் திறந்திருந்துச்சு. அவன் அந்த ஜன்னல் வழியா உள்ள போயிட்டான். உள்ள இருந்த நிலைமைய பார்த்து ராகுல் ரொம்ப பயந்துட்டான். அட இது என்ன, இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் ஜன்னலையால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ பாவம், எல்லாரும் ரொம்ப வலியால அழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி பிரீத்தி, அவ வலியால ரொம்ப அழுத்துட்டு இருக்கா. இது என்ன கொடுமை, இந்த தொட்டில ஏன் இவ்வளோ ரத்தம் இருக்கு? நான் நிறைய பேரோட ரத்தத்தை சேகரிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பாட்டில்ல வச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப போய் அந்த மக்களை எல்லாரையும் நான் சித்திரவதை செய்ய போறேன். இப்படி சொல்லி அந்த பேய் அவங்க எல்லாரையும் மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் வழியில துடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ராகுல் அங்கிருந்து திரும்பி வந்துட்டான். அவன் கிராமத்துல இருந்த வயசானவர் ராம்லக்கன் கிட்ட போனான். எனக்கு தெரியும் ராகுல், நீ உன் தங்கச்சியை காப்பாற்றி திரும்ப கொண்டு வருவேன்னு. வா உள்ள போய் உட்காரலாம், ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கலாம். அவளை திருப்பி கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். அந்த பேயை அடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்துச்சு. ஆனா ராகுல் தனியா தான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நாத்துவை பார்த்தான். ராகுல், நான் உனக்கு உதவ நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு மந்திரவாதியை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தேன். அவர் மோகினி பேய் பிசாசு எல்லாத்தையும் அடிக்கிறவர். அவரை நான் இன்னைக்கு இங்கே வர வச்சிருக்கேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். ராகுல் அப்புறம் நாத்து உள்ள போனாங்க. உள்ள இருந்து ராகுல் மட்டும் வெளியே வந்தான். வெளியே வந்து அவன் அந்த கதவை சாத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சாமியாரும் கிராமத்துக்கு வந்தாரு. மோகினியோ இல்லை பிசாசோ, அது கிராமமாக இருந்தாலும் இல்லை டவுனாக இருந்தாலும், நான் அடிக்கிற அடியில் எந்த பேயா இருந்தாலும் தலை தெறிக்க ஓடிடும். நான் தான் மந்திரவாதி மோகினி அழிவு. சாமியார் அந்த பேயோட வீட்டை நோக்கி போகாம இன்னொரு பக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. பாபா, இந்த பக்கம் எங்கே போகிறீங்க?
அது மோகினியோட வீடு இல்லை, அது ராகுலோட வீடு. சாமியார் எதுவுமே சொல்லல. அவரு ராகுலோட வீட்டு பக்கத்துல போய் நின்னு சொன்னாரு, ஏய் மோகினி பேயே, என்னோட நோக்கம் பேய்களை பிடிக்கிறது. எனக்கு தெரியும் நீ ராகுல் உடம்புக்குள்ள இருக்கிறன்னு. சாமியாரோட இந்த பேச்சு கேட்டதும் அங்கிருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு ராகுல் ஜன்னல் வழியா அந்த பேய் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேயும் அவனை பார்த்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அவனுக்குள்ள புகுந்துருச்சு. அந்த பேய் ராம்லக்கனையும் நாத்துவையும் கொன்னுடுச்சு. சாமியாரோட பேச்சு கேட்டதும் அந்த பேய் ராகுல் உள்ள இருந்து பேசிச்சு. ஹே பாபா, நீ என்ன பிடிக்க முடியாது. அப்படி சொல்லி அந்த பேய் ராகுலோட உடம்ப விட்டு வெளியே வந்து அங்கிருந்து போயிடுச்சு. ராகுல் மயங்கி கீழே விழுந்துட்டான். சாமியார் ராகுல் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சில கிராமத்து ஜனங்களும் அந்த பேய் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏய் மோகினி பேயே, வெளியே வா. இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லை. நீ என்கிட்ட வந்து தான் சாக போற. பேய் வெளியே வந்து அது சொல்லுச்சு, ஹே பாபா, இது என்னோட இடம். நான் இங்க தான் இருப்பேன். நீ என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னோட சக்தியே வெளியே வந்துடு. மோகினி பேய சுத்தமா அழிச்சிரு. ஏய் பாபா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னோட சக்தி எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. மகனே ராகுல், அந்த மோகினியோட நகத்தை இந்த கத்திரியால வெட்டிடு. அப்புறம் அந்த மோகினியால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. ராகுல் அதே மாதிரி செஞ்சான். அதோட நகத்தை கட் பண்ணதும் அந்த பேய் கீழே விழுந்துருச்சு. சாமியார் அவருடைய சக்தியால அந்த பேயை அங்கேயே எரிச்சிட்டாரு. அந்த பேய் அழிஞ்சதும் அந்த வீட்டோட கதவு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயோட வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்த ஜனங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்தாங்க. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ராகுலோட தங்கச்சியும் வெளியே வந்தா. ராகுல் பிரீத்தியை கட்டி பிடிச்சுக்கிட்டான். எல்லாரும் ராகுலுக்கும் சாமியாருக்கும் நன்றின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ராகுல் யார் சொன்னதையும் கேட்கல. கடைசியா அவன் எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான். மண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அம்மா, இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ செய். நாளையில இருந்து ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். என்னப்பா, உன்னோட புது மனைவி வேலையெல்லாம் செய்வாளா? ஆமா, கண்டிப்பா பண்ணுவா. ஏன் பண்ண மாட்டா? என் அம்மா காலம் பூரா வேலை பார்த்து அழுத்தது போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் எங்க கூட டவுனுக்கு வந்துருங்க. ஒரு வேலையும் செய்யவே கூடாது, சரியா? ஏன்பா, நீ இது சொன்னியே, அதுவே ரொம்ப சந்தோஷம். நீ போய் உன்னோட புது வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. இந்த வயசான காலத்துல அங்க வந்து என்ன பண்ண போற? நான் இங்கேயே உங்க அப்பாவோட நினைவுகளோட வாழ விரும்புறேன். சரி போ, மருமக உனக்காக காத்துக்கிட்டு இருக்க போறா. இப்படி சொல்லி அம்மா மண்டுவோட கன்னத்தை கிள்ளி முத்து கொடுத்தாங்க. அவனை அவனுடைய ரூம் வாசல்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. மண்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். அவன் உள்ள போனதும் ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. பொண்ணோட கண்ணை சிவப்பு மாறிச்சு. அவளுடைய முகமும் மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது வேகமா மண்டுவை தாங்கிச்சு. அடுத்த நாள் காலையில அம்மா கதவை திறந்து பார்த்தப்போ அங்க பார்த்தாங்க மண்டு ரத்த வெள்ளத்துல மிதந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் மருமகளோட கையில ரத்தம் இருந்துச்சு. தூரத்துல ஒரு இடத்துல இதயம் கறந்துச்சு. நீ என் பிள்ளைய கொன்னுட்டியா? இல்ல அத்தை, நான் அவரை கொல்லல. பின்ன என்ன நைட்டு பேயா வந்துச்சு? அத்தை, எனக்கு எத்தனை ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் அங்க வந்தாங்க. மண்டுவோட அம்மா மருமகளை கை காட்டி சொன்னாங்க, இன்ஸ்பெக்டர் சார், இவதான் என் பிள்ளைய கொன்னுட்டா. அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நேத்து தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. நேத்து அவனுக்கு முதல் இரவு. ஆனா என் புள்ள செத்து போயிட்டான். இவதான் அவனை கொன்னா.
இன்ஸ்பெக்டர் சார், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நான் மண்டுவை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருந்தேன். நான் அவனை ஏன் கொலை செய்ய போறேன்? நான் இங்க வெளியே இருக்கிற அறையில தான் இருந்தேன். வெளியே இருந்து யாரும் உள்ள வரல. அப்ப என்ன பேய் வந்து என் பிள்ளைய கொன்னுச்சா? உங்க கேஸ் மாதிரி தான் ஊர்ல 5-6 கேஸ் நடந்துட்டு இருக்கு. உங்க மருமக சொல்றது சரியாதான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எது சரி எது தப்பு தெரியாது. ஆனா என் பிள்ளையோட சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும். நீங்களும் அமைதியா இருங்க, நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. சார், இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்த சம்பவம் மாதிரியே இருக்குல்ல, எல்லா தடையுமும் ஒத்து போகுது. நீ கவனமா இந்த இடத்த கவனி, ஏதாவது துப்பு கிடைக்க போகுது. அவங்க அங்க இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. சார், உடம்ப பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே, பழைய கேஸ் எல்லாத்துலயுமே கல்யாண பொண்ணுங்களோட கைரேகை தான் ஒத்து போயிருந்தது. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆமா சார், 5 கல்யாண பொண்ணுங்களுக்கும் எதுவுமே ஞாபகமே இல்லை. இந்த கேஸ்ல வேற எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குது. சார், அப்பாவி மக்கள் சாவுறாங்க. மக்களோட கோபம் வேற கூடிக்கிட்டே இருக்கு. கூடவே பயமும் வருது. அரவிந்த், இது நமக்கு 5வது கேஸ். நாம இந்த கேஸை முடிக்கலைனா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. சார், கிராமத்துல இது எல்லாத்தையும் பேயோட வேலைன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. சார், நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளால இவ்வளவு நாள்ல ஒரு துப்பு கூட கண்டுபிடிக்க முடியலையே. நீ எந்த அடிப்படையில் இதை சொல்ற? சார், எல்லா டைம்லையும் முதல் ராத்திரி அன்னைக்கு தான் மாப்பிள்ளைங்க சாகுறாங்க. எல்லா எவிடன்ஸுமே இந்த மணப்பொண்ணுங்க தான் குற்றவாளின்னு காட்டுது. வேற எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனா மணப்பொண்ணுங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, எல்லா பொண்களுமே மாப்பிள்ளையோட இதயத்தை ரொம்ப ஈஸியா கருவியே இல்லாம எடுக்க முடியுது. இவ்வளவு பலம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அதுவும் நகை இவ்வளவு பயங்கரமா மாறுமா என்ன? அதுக்குள்ள அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சது. அதை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் நினைச்ச மாதிரி தான் வந்திருக்கு. இந்த கொலையும் அந்த மணப்பெண்ணோட கையால தான் நடந்திருக்கு. கொஞ்சம் நான் சொல்றத கேளு. அடுத்து இந்த கிராமத்துல யாரோட கல்யாணம் நடக்குதுன்னு விசாரி. சார், அடுத்த 15 நாள்ல உங்க கல்யாணம் தான் நடக்க இருக்கு. எனக்கு முன்னாடி வேற யாருக்கும் கல்யாணம் இல்லையா? எல்லாரும் பயப்படுறாங்க. யாருக்கோ இந்த சனிக்கிழமை கல்யாணம் ஆக வேண்டியிருந்துச்சு. அவனும் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டான். இப்போ உங்க கல்யாணம் மட்டும்தான். நல்லதா போச்சு. என்னோட கல்யாணத்திலேயே இந்த கேஸையே முடிச்சிடலாம். சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. இவ்வளவு அப்பாவி மனுஷங்க சாகுறாங்க. யாராவது தியாகம் பண்ணித்தானே ஆகணும். நான் சொல்றத கவனமா கேளு. இன்ஸ்பெக்டர் அரவிந்த் கிட்டே எல்லா பிளானையும் சொன்னாங்க. 2 பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் விவேக்கோட கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நடந்துச்சு. அவர் வீட்டுல ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணும்போதே வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராவை வச்சாங்க. எல்லாரும் இன்ஸ்பெக்டரோட பெட்ரூமையும் அலங்கரிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு முதலிரவு வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உள்ள வந்தாரு. அவரு பிளான் பண்ண மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் வெளியே இருந்தாங்க. அரவிந்தும் அவங்க கூட சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு ரூமோட கதவுக்கு பக்கத்துல நின்னாரு. அவங்க சிசிடிவி கேமராலையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க திடீர்னு பயங்கரமான சூழல் ஏற்பட்டுச்சு. வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுச்சு. ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. பொண்ணோட கண்ணு கருப்பா மாறிச்சு. அந்த பொண்ணோட நிறமும் கருப்பா மாறிச்சு. ரொம்ப அழகா இருந்த அந்த பொண்ணு ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சா. அவனி, உள்ள வரதுக்கு இவ்வளவு நேரமா? விவேக் எப்பவுமே பேய் பிசாசுகளை அவன் நம்பவே மாட்டான். ஆனா இப்ப அவன் ரொம்ப பயந்துட்டான். அவன் எவ்வளவு பயந்துருந்தானா, அவன் அவனுடைய கொலீக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே மறந்துட்டான். இப்போ அவனி எழுந்திருச்சு அவன் பக்கத்துல வந்துச்சு. எனக்கு உன்னுடைய இதயம் வேணும். டார்லிங், அது ஏற்கனவே பொண்ணோடது தானே? இல்ல, என்னுடையது இல்ல. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதயத்தை திருவிட்டியே.
இல்ல, என்கிட்ட இதயம் இல்ல, எனக்கு இதயம் வேணும். இது வரைக்கும் யாருடைய இதயமும் என் உடம்புக்கு சேரவே இல்லை. அப்படி சொல்லி அது விவேக்க நோக்கி வந்துச்சு. அவனை கரையில தள்ளிவிட்டு அவன் மேல ஏறி அந்த பேய் நின்றுச்சு. அவனை அது பலமா தாக்குச்சு. இன்னைக்கு உன்னுடைய இதயம் எனக்கு பொருந்திடுச்சுன்னா அவ்வளவுதான், நான் மறுபடியும் முழுசா மாறிடுவேன். என் இதயம் உனக்கு எதுக்கு வேணும்? நான் முதல்ல உன்னுடைய எலும்புகளை உடுக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னுடைய இதயத்தை வெளியே எடுக்கிறேன். இதுக்கு நடுவுல விவேக் எப்படியோ சமாளிச்சு அவனுடைய கொலிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணான். உடனே அங்க 2 பேர் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேயை பிடிச்சி ஒரு சோஃபால கட்டி போட்டுட்டாங்க. இப்போ அமைதியா பேசலாம். நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான், உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீதானே என்னோட உசுரு. நீயே என்னை ஏன் கொல்லணும்னு நினைக்கிற? ஆமா, உனக்கு என் இதயம் எதுக்கு வேணும்? எல்லாத்தையும் நீ இதுக்கு தான் கொன்னியா? நீ எல்லாரோட இதயத்தையும் அங்கேயே விட்டுட்டியே. யாருடைய இதயமும் என் உடம்புல பொருந்தல. உன் இதயம் எங்க? என்னுடைய புருஷன் என் முதலிரவனுக்கு என்னுடைய இதயத்தை வெளியே எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டான். நீ அவன் பண்ண தப்புக்கு அடுத்தவங்களை ஏன் தண்டிக்கிற? எனக்கு புது மாப்பிள்ளைங்களை பார்த்தா அவன் தான் கண்ணுக்கு தெரியறான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு நியாயம் வேணும். அவன் கல்யாணத்தன்னைக்கே என்னை கொன்னுட்டான். என்னுடைய கனவுகள் எல்லாம் உறைஞ்சு போச்சு. நான் உனக்கு நியாயம் வாங்கி தரேன். முதல்ல நீ அமைதியாயிரு. அவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். நான் எப்படி அமைதியா இருப்பேன்? அவன் என்னை கொன்னான். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல புதைச்சிட்டான். ஆனா இப்பவும் அவன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பணத்தை கேட்டு அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவனோட பேர் என்ன? உனக்கு இதெல்லாம் செஞ்சவன் யாரு? அது என்ன அப்படின்னு சொல்ல வரும்போது அரவிந்த் போலீஸ் ஃபோர்ஸை நகர்த்தி விட்டு முன்னாடி வந்தான். நகரு, இதை நான் பார்த்துக்கிறேன். அரவிந்த், நல்லதா போச்சு. கடைசியில நீ என் பக்கத்துல வந்துட்டியா? நீ ஒரு ஆத்மாதான். உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட அவனியோட உடம்பு இருக்கு, அப்புறம் சக்தியும் இருக்கு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அரவிந்த் அவனுடைய கன்னை வெளியே எடுத்தான். எல்லாருக்கும் முன்னாடியும் விவேக்க கன் பாயிண்ட்ல வச்சு சொன்னான், இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்பவே நிறுத்துங்க. இதை ஒரு சாமியாரால தான் தீர்க்க முடியும். அப்போ திடீர்னு அவனி அவளை கட்டி வச்சிருந்த எல்லா கட்டையும் அவிழ்த்து அரவிந்தை தாக்க ஆரம்பிச்சான். அவன் மேல உட்காந்து அவனை தாக்கி அவனுக்குள்ள இருந்து இதயத்தை வெளியே எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து சத்தமா சிரிச்சுது. இதுக்கப்புறம் இந்த கேஸை ஒரு சாமியாரால தான் முடிக்க முடியும். உண்மை என்னன்னா அரவிந்த் தான் அந்த ஆவியோட புருஷன். விவேக் சில போலீஸ்காரங்க கூட அந்த இடத்துக்கு போனான். அந்த ஆவி அவன்கிட்ட சொன்ன இடத்துக்கு போலீஸ்காரங்க அங்க தரையை தோண்டி செக் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு எலும்புக்கூடு கிடைச்சது. அவங்க அதை வெளியே எடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை ஒழுங்கா செஞ்சாங்க. இப்போ அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் கிராமத்துல இந்த மாதிரி எப்போ